ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 15. முதல் கட்ட பரிசோதனையை முடித்து கொண்டு வந்த மாதவை சஞ்சய் சிறு எதிர்பார்ப்போடு திரும்பி பார்க்கவும் ஒரு மெல்லிய தலையசைப்போடு லேசாக உதட்டை பிதுக்கினார் மாதவ். முதல் கட்ட விசாரணையில பெருசா எதுவும் கிடைக்கல சஞ்சய், டீப்பா அனலைஸ் செஞ்சுதான் சொல்லணும் என்றவர். அப்பவும் கிடைக்குமான்னு தெரியல என சிறு இடைவெளி விட்டு, உன்னுடைய சந்தேகம் சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொலை நடந்த முறை முதல் பல விஷயங்கள் அந்த கொலையோடு ஒத்து போகுது. எங்கேயும் உயிரோடு இருக்கும் போதே உடலை கிழித்து இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் என தன் இத்தனை வருட அனுபவத்தை வைத்து கூறினார் மாதவ். அதையே எதிர்பார்த்து இருந்த சஞ்சயும் ஒரு தலையசைப்போடு, அப்போ இதுவும் ரேப்பா இருக்க வாய்ப்பில்லை அப்படித்தானே என்றான். எஸ், இப்போதைக்கு அப்படித்தான் தோணுது. மீதிய நான் ஆட்டாப்சி முடிஞ்ச பிறகு டீட்டெயிலா சொல்றேன் என்றவர் தனக்கு வந்த அலைபேசி அழைப்பை ஏற்று பேசியவாறு ஒரு தலையசைப்பில் சஞ்சயிடமிருந்து விடை பெற்று கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். ரேப் இல்லைன்னா உடைகள் ஏன் இப்படி கிழிந்திருக்கு, உடம்புல இத்தனை காயம் வேற, இதெல்லாம் எதுக்கு என தனக்குள்ளேயே கேட்டவாறு மெல்ல அங்கேயே நடக்க துவங்கினான் சஞ்சய். மாதவ் சொன்னதை வைத்து பார்க்கும்போது இதே பேட்டர்னில் நடக்கும் இரண்டாவது கொலை இது. யாரும் இல்லாத கடற்கரையில் இப்படி ஒரு இளம் பெண்ணை கொலை செய்ய வேண்டுமானால் ஒன்று அது பணத்திற்காகவோ இல்லை அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றோ செய்ததாக இருக்கலாம் என வைத்து கொண்டாலும் இங்கு அவை இரண்டுமே கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. கொலையாகி கிடந்த அந்த பெண் கழுத்தில் போட்டிருந்த செயின் முதல் மோதிரம் வரை அப்படியே இருப்பதை வைத்து பார்க்கும்போதே இது பணத்திற்காக நடந்த கொலை இல்லை என உறுதியாகும். அதே நேரம் உடைகள் எல்லாம் தாறுமாறாக கிழிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த பெண் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படவில்லை என்பதும் கிட்டத்தட்ட இப்போதைக்கு உறுதியாகி இருந்தது. சென்ற முறையும் இதே போலத்தான் பணமோ இல்லை பலாத்காரமோ காரணமாக இல்லாமல் கேள்விக்குறியோடு நின்ற ஒரு பெண்ணின் கொலை இன்று வரை முடிக்கப்படாத வழக்கமாக மிச்சம் இருந்தது. அந்த வழக்கே இப்போது வரை எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காமல் ஒரு இன்ச் கூட முன்னோக்கி நகராமல் சென்று கொண்டிருக்க, அடுத்து அதே போன்று இன்னொரு கொலையா என மானசீகமாக தலையில் கை வைத்தான் சஞ்சய். இந்த கொலைகள் எல்லாம் ஏன், எதற்கு என்ற மிக பெரிய கேள்வி சஞ்சயின் முன் எழுந்து நிற்க, அதற்கான பதிலை கண்டுபிடித்து விட்டால் ஓரளவு வழக்கின் போக்கை அனுமானித்து விடலாம் என புரிய தீவிரமாக யோசிக்க துவங்கினான் சஞ்சய். அதன்படி கொலையான இரண்டு பெண்களுக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு உண்டா என முதலில் கண்டறிய வேண்டும் என எண்ணினான். உயிரோடு இருக்கும்போதே கத்தியை வைத்து உடம்பை இத்தனை இடங்களில் ஆத்திரம் தீர கிழிக்க வேண்டுமானால் அந்த நபருக்கு இந்த பெண் மீது எவ்வளவு ஆத்திரமும் வெறுப்பும் இருக்கும் என புரிந்தது. ஆனால் அது யார், ஏன் என புரியாத கேள்வியே சஞ்சயை குழப்பிக் கொண்டிருக்க, அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு விஜயேந்திரர் சஞ்சயை சந்திக்க வந்திருப்பதாக காவல் நிலையத்தில் இருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்று பேசியவன் அவரை அங்கேயே அமர வைக்கும்படி உத்தரவிட்டு விரைவாக இங்கிருந்து கிளம்பினான். செல்லும் வழியெல்லாம் சஞ்சய்க்கு நேற்று மாலை அவனுக்கு வந்திருந்த தன்மையாவின் அலைபேசி பற்றிய அறிக்கையே நினைவில் வந்து குழம்பிக் கொண்டிருந்தது. தன்மையாவின் வீட்டினர் சொல்வதை வைத்து பார்க்கும்போது வேறு எங்கும் எதற்கும் வெளியில் செல்லாத தன்மையா இப்படி திடீரென யாரிடமும் சொல்லாமல் காரையும் எடுக்காமல் வெறும் அலைபேசியை மட்டும் எடுத்துக்கொண்டு மாயமாகி போன மர்மம் என்ன என தெரிய வேண்டி இருந்தது. வேறு ஏதாவது அவசர வேலைக்கு என சென்று இருந்தாலும் கூட அதை பற்றி இந்த 2 நாட்களில் ஒரு முறையாவது தன் குடும்பத்தினருக்கு தன்மையாவே தானாக அழைத்து தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். அதுவும் இல்லையென்றாலும் கூட தன் அலைபேசியையாவது குறைந்தபட்சம் உயிர்ப்பித்து இருக்க வேண்டும். தன்மையாவின் விஷயத்தில் இது இரண்டுமே இந்த நொடி வரை நிகழவில்லை என்பதே இதில் வேறு எதுவோ ஒழிந்து இருப்பதை சஞ்சய்க்கு புரிய வைக்க போதுமானதாக இருக்க, அந்த அது எது என்பதே இங்கு கேள்வியாக இருந்தது. ஒருவேளை தன்மையாவை வேறு யாராவது கடத்தி சென்று இருக்கலாம் என்ற கோணத்தில் யோசித்தாலும்
அப்படி கடத்தி சென்றவர்கள் குறைந்தபட்சம் பணத்திற்காகவோ இல்லை வேறு ஏதோ காரணத்திற்காகவோ தான் செய்திருப்பார்கள் எனும் பட்சத்தில் அதை கேட்டு தன்மையாவின் குடும்பத்தினரை இவ்வளவு நேரத்திற்குள் அலைபேசியில் ஒரு முறையாவது தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒன்றும் இந்த நொடி வரை வந்து இருக்கவில்லை எனும்போது இது கடத்தல்தானா என்ற கேள்வியும் சஞ்சயின் முன் எழுந்து குழப்பியது. இப்படி எந்த கோணத்தில் சென்றாலும் அடுத்து ஒரு வழி கிடைப்பதற்கு பதிலாக அதோடு அந்த பாதை முற்று பெற்றது போல் முட்டு சந்தாக இருப்பது பெரும் குழப்பத்தை விளைவிக்க, இறுதியாக கிடைத்திருக்கும் ஒரே துருப்பு சீட்டான தன்மையாவின் அலைபேசி கொண்டு அவள் இருக்கும் இடத்தை கணிக்க முடியுமா என்பதை அறிய இறுதியாக தன்மையாவின் அலைபேசி உயிர்ப்போடு இருந்த இடத்தை கண்டறிய முயன்றான் சஞ்சய். ஆனால் அதற்கு வந்த அறிக்கையோ இன்னும் குழப்பத்தை கொடுப்பதாகவே இருந்தது. தன்மையாவின் அலைபேசி இறுதியாக இயங்கியது அவளின் வீடு இருக்கும் பகுதியில் என தெரிய வரவும் செய்வது அறியாது திகைத்தான் சஞ்சய். இதுவரை அவர்கள் தன்மையா எடுத்து சென்று இருக்கலாம் என்று எண்ணி இருந்த அவளின் அலைபேசி ஒருவேளை அவர்கள் வீட்டிலேயே எங்காவது ஒரு மூலையில் விழுந்திருக்கலாமோ என்று தோன்றவும் மறுநாள் காலை நேரில் சென்று அதை பற்றி கண்டறிய வேண்டும் என்று எண்ணி இருந்தவனுக்கு எதிர்பாராத இடைஞ்சலாக இன்று காலை இப்படி ஒரு கொலை வழக்கு வந்திருந்தது. இதையெல்லாம் யோசித்தவாறே சென்று காவல் நிலையத்தில் இறங்கியவனை எதிர்கொண்டார் விஜயேந்திரர். சராசரியான உடல்வாகு, கண்ணியமான தோற்றம், தங்க பிரேமிட்ட கண்ணாடி, நீட்டாக இன் செய்யப்பட்ட உடை என்று நின்றிருந்தவரை தலை முதல் கால் வரை ஒரு பார்வை பார்த்தவன் தன்னோடு வருமாறு அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தான் சஞ்சய். உட்காருங்க மிஸ்டர் விஜய் என அவரை அமர வைத்தவனின் பார்வை விஜயேந்திரரை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தது. இசை ஆராய்ச்சி செய்பவர் எனும்போது ஒரு ஜிப்பாவோடு கற்பனை செய்திருந்தவனுக்கு முற்றிலும் மாறுபட்ட கார்ப்பரேட் தோற்றத்தில் வந்திருந்தவர் ஆச்சரியம் அளித்தார். பார்ப்பதற்கு எளிமையான தோற்றத்தில் இருந்தாலும் அவர் அணிந்திருக்கும் உடை முதல் கண்ணாடி வரை அனைத்துமே விலை உயர்ந்தது என்பது பார்க்கும் போதே தெரிய, லேசாக குரலை கனைத்து கொண்டு சஞ்சய் பேச துவங்கும் முன், என்னாச்சு ஆபீசர், எனக்கு எதுவுமே புரியல. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னதும் என்னன்னு புரியாம தான் குழம்பி போய் வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகுதான் மயு பத்திய விஷயமே எனக்கு தெரிய வந்தது. இது எப்போ எப்படி நடந்தது என பரபரப்பாக தன் கேள்வியை கேட்டிருந்தார் விஜய். வெல் எஸ், தன்மையா மிஸ்ஸிங். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கத்தான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க என்கிட்டயே கேள்வி கேட்குறீங்க என்ற சஞ்சயை சிறு திடுக்கிடலோடு பார்த்தவர், என்கிட்டயா, என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல என்றார் விஜய். ஐ மீன், கடைசியா அவங்கள நேர்ல பார்த்தது நீங்க தான்னு எனக்கு தெரிய வந்தது. அதுதான் உங்ககிட்ட ஏதாவது அவங்கள பத்தி தெரியுமான்னு விசாரிக்கலாமேன்னு வர சொன்னேன் என சாதாரணமாக சொல்லியவாறு இருக்கையின் பின்னால் சாய்ந்து அமர்ந்தான் சஞ்சய். ஓ, ஆனா நான் மயுவை பார்த்து ஒரு 4 இல்லைன்னா 5 நாட்களுக்கு மேல இருக்குமே. அதுக்கு பிறகு அவங்க வீட்டு ஆட்கள் யாருமே பார்க்கலையா என யோசனையாக விஜய் கேட்கவும், இல்லைன்னு சொல்றாங்க என்றான் சஞ்சய். ஓ என ஒரு மாதிரியாக இழுத்த விஜய், நான் இங்க இருந்து திங்கட்கிழமை இரவு கிளம்பும்போது 4 நாட்கள் ஊரில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகத்தான் மயு கிட்ட பேசினேன் ஆபீசர். அதுக்கு பிறகு என அப்படியே யோசனையில் ஆழ்ந்தவர், அடுத்த நாள் மதியம் போன்ல பேசினேன் என்ற. என்ன விஷயமா அடுத்த நாள் போன்ல பேசினீங்க என சஞ்சய் கேட்கவும், மயுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் ஆபீசர். நான் வாசிக்கிறத கேட்கும்போது அவள் மனதில் இருக்கும் பல தீம்களுக்கு உயிர் கொடுக்க முடியுதுன்னு அடிக்கடி சொல்லுவா. மனதில் ஒரு ஓவியம் மறைந்து இருப்பதாகவும் அதை எவ்வளவு முயன்றும் சரியான உணர்வோடு உருவம் கொண்டு வர முடியலன்னு சொல்லி சனிக்கிழமை இரவு எனக்கு அதுக்கு அந்த ஃபீலுக்கு ஏத்தது போல ஏதாவது வாசிக்க சொன்னா. இதற்கு முன்பும் பலமுறை இப்படி கேட்டு நான் அவள் மனசுல இருக்கும் தீமின் அவுட்லைன் கேட்டு அதற்கு எனக்கு தெரிஞ்ச வகையில என் புரிதலுக்கு ஏற்றது போல வாசித்து காண்பித்தாள். அதை ஆழ்ந்து ரசிப்பா. அடுத்த சில நாட்கள்ல அந்த தீமை பேஸ் பண்ணி ஒரு அழகான ஓவியத்தை என் கண் முன்னால கொண்டு வந்து வைப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்ன கூட அப்படித்தான் ஒரு பெண்ணின் மனவலி, அழுத்தம், மன குமுறல்களை தனிமையில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணின் கண்களில் மட்டும் பிரதிபலிக்குமாறு வரைய நினைக்கிறேன். ஆனா அதுக்கு உணர்வு பூர்வமா என்னால சரியான உருவம் கொடுக்க முடியலன்னு சொல்லி அதற்கு ஏதாவது வாசிக்க முடியுமான்னு கேட்டா. பட் அப்போ நான் இந்த கருத்தரங்கு சம்பந்தமான வேலைகளில இருந்ததுனால என்னால அப்போ அதை உடனே செய்ய முடியல. ஆனா மனதிற்குள் அதற்கான இசையை உருவாக்கி கொண்டேதான் இருந்தேன். அதைத்தான் அங்கு போன பின்
எனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்துல வாசித்து மறுநாள் மதியம் அவளுக்கு ரெக்கார்ட் செய்து அனுப்பி வைத்தேன். அதை சொல்லத்தான் அவளுக்கு கூப்பிட்டேன் என்றார் விஜய். ஓ என விஜய் சொன்ன அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட சஞ்சய்க்கு அவளின் குடும்பத்தார் சொன்ன விஜயோடு பழக துவங்கிய பிறகு தன்மயாவிடம் ஏற்பட்டிருந்த சில மாற்றங்களுக்கான காரணம் என்னவென இப்போது புரிய துவங்கியது. இருவருமே கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் என்பதனால் தன்மயாவின் மன காயத்திற்கான மருந்து இவரின் இசையில் இருந்திருப்பது புரிய, அதன் மூலமே தன்மயாவின் மனநிலையில் படிப்படியாக மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதும் புரிந்தது. அதுக்கு பிறகு நீங்க அவங்களோட வேற எதுவும் பேசலையா என சஞ்சய் கேட்க, இல்ல ஆபீசர், எனக்கு அதுக்கு பிறகு சுத்தமா நேரமே இல்ல. கருத்தரங்கு வேலைகளே முழுமையா என்ன ஆக்கிரமிச்சிருச்சு என்றார் விஜய். ஓ அப்போ அந்த கருத்தரங்கு இன்னும் எத்தனை நாள் நடக்கும் என்றான் சஞ்சய். அது நேத்து மாலையோட முடிஞ்சிருச்சு ஆபீசர். நானே நேத்து இரவு தங்கி ஓய்வெடுத்துட்டு இன்று மதியமோ இல்ல மாலையோ ஊருக்கு கிளம்புவதாகத்தான் இருந்தது. ஆனா நீங்க வந்து சந்திக்க சொன்னதா எனக்கு இரவு தகவல் கிடைக்கவும் தான் என்ன விஷயம்னு எதுவும் புரியாம உடனே அங்கிருந்து கிளம்பிட்டேன் என்றார் விஜய். சரி மிஸ்டர் விஜய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சமீபமா தன்மயாவுடைய நடவடிக்கைகளிலோ இல்லை அவங்க பேச்சிலோ ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்களா? ஏன் கேக்குறேன்னா, அவங்க குடும்பத்து ஆட்களை விட அதிகமா இப்போதைக்கு நெருக்கமா நேர்ல பார்த்து பேசியது நீங்க மட்டும்தான் என்றான் சஞ்சய். எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே ஆபீசர். மயு எப்பவும் போலத்தான் இருந்தா என்று விஜய் கூறவும், சட்டென அவரின் பேச்சை இடைமறித்த சஞ்சய், என்னன்னு கூப்பிட்டீங்க? எது சார் என புரியாமல் விழித்தவரை ஒரு மாதிரியாக பார்த்தவன், தன்மையாவ நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க என்றான். ஓ அதுவா, மயூன்னு கூப்பிடுவேன் ஆபீசர் என்று விஜய் கூறவும், ஆனா அவங்க வீட்டு ஆட்களே தனுன்னு தானே சொல்றாங்க. இது என்ன ஸ்பெஷல், செல்ல பேரா என ஒரு மாதிரியான குரலில் கேட்டான் சஞ்சய். அதற்கு லேசாக சிரித்தவர், செல்ல பேரெல்லாம் எதுவும் இல்ல ஆபீசர். ஒரு 3 வருஷங்களுக்கு முன்ன இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹைதராபாத்ல நடந்த ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போய் இருந்தப்போ அங்க ஒரு ஓவியம் என்ன ரொம்பவே கவர்ந்தது. அந்த இடத்தை விட்டு நகரவே விடாம என்னவோ செய்தது. அதுல ஒரு பெண் மனக்கோலத்துல யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஏக்கமும் தவிப்பும் துயரமும் அந்த முகத்துல மட்டுமே தெரிய, அதற்கு நேர் எதிராக அவளின் உடையும் அலங்காரமும் அவ்வளவு ஆடம்பரமாக அமர்ந்திருப்பது போல ஒரு ஓவியத்தை பார்த்தேன். அதை பார்த்த நொடி எனக்கு ஏனோ அந்த ஓவியம் ஒரு நிஜ பெண் எதிரில் அமர்ந்து இருப்பது போல தோன்றவும், அதில் இருந்த உயிர்ப்பும் தவிப்பும் என் மனதை வெகுவாக அசைத்து பார்த்தது. அதில் விலையை பற்றி கூட யோசிக்காமல் அந்த நொடியே அந்த ஓவியத்தை நான் வாங்கிட்டேன். அந்த ஓவியத்துல அதை வரைந்ததாக குறிப்பிட்டு இருந்த பெயர்தான் மயு. அப்போதே அந்த மயு யார் என தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்தேன். ஆனா அந்த எக்ஸிபிஷனுக்கு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இத பத்தி யோசிக்க எனக்கு நேரமோ அவகாசமோ கிடைக்கவே இல்லை. ஆனா எப்பவாவது அந்த ஓவியரை பார்க்கணும்னு தோணும். பின்பு அப்படியே வேலை பிஸியில மறந்தும் போவேன். ஒரு நாள் இங்க மயுவோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது அந்த ஓவியத்தை பத்திய பேச்சு வந்தது. மயு வரைவான்னு எனக்கு தெரியும். ஆனா உள்ள எல்லாம் போய் நான் பார்த்ததே இல்லை. ஆனா எனக்கு பிடித்த ஓவியமான அந்த நான் ஹைதராபாத்ல வாங்கிய ஓவியத்தை குறிப்பிட்டு சிலாகித்து பேசிக்கொண்டு இருப்பதை ஒரு சின்ன புன்னகையோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த மயு இறுதியாகத்தான் சொன்னான், அந்த ஓவியத்தை வரைந்தது நான் தான்னு. இத கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல. முதல்ல அவ என்கிட்ட விளையாடுறதா தான் நினைச்சேன். அப்புறமா அவ வரைந்து இருந்த ஓவியங்களை எனக்கு கொண்டு வந்து காண்பிச்சா. அதுல இருந்த அவளின் கையெழுத்தை வைத்தே நிஜமாவே அதை வரைந்தது மயுதான்னு எனக்கு தெரிந்தது. அந்த ஓவியத்தின் மூலம் எனக்கு அறிமுகமானவள் என்பதனால் அதே பெயர் சொல்லியே அதற்கு பின் அவளை அழைக்க துவங்கினேன். அவ்வளவுதான் ஆபீசர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த எழுத்தாளர்களை எல்லாம் அவங்க புனை பெயர் சொல்லி கூப்பிடுறது இல்லையா, அது போலத்தான் இதுவும் என விளக்கினார் விஜய். ஓ அப்போ இங்க வர்றதுக்கு முன்பே உங்களுக்கு தன்மையாவ தெரியும்னு சொல்ல வரீங்களா என்ற சஞ்சயின் கேள்விக்கு மறுப்பாக தலையசைத்தவர், எனக்கு ஓவியர் மயூவை தான் அதுக்கு முன்ன தெரியும், தன்மையாவா தெரியாது. இங்க வந்த பிறகுதான், அதுவும் கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்துதான் இந்த தன்மையாதான் அந்த ஓவியர் மயூன்னே எனக்கு தெரிய வந்தது என்று இன்னும் தெளிவாக விளக்கினார் விஜய். ஓ அப்போ அதுக்கு முன்ன அவங்கள என்னன்னு கூப்பிடுவீங்க என சஞ்சய் கேட்டிருக்க, தன்மையான்னு தான் கூப்பிடுவேன் என சொல்லி இருந்தார் விஜய். அப்போதைக்கு வேறு எதையும் கேட்க தோன்றாமல், சரி நீங்க கிளம்புங்க,
உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகமோ இல்லை தகவலோ தெரிய வந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க என்று அவரை அனுப்பி வைத்தான் சஞ்சய். விஜய் எழுந்து சென்ற பின் தன் முன் மேசையில் இருந்த தன்மையாவின் அலைபேசி உரையாடல் பற்றிய அறிக்கையை தான் பார்க்க துவங்கினான். சஞ்சய் தன்மையாவின் குடும்பத்தினர் சொல்லி இருந்தது போல அவள் வீட்டினரை தவிர விஜயோடு மட்டுமே தன்மையா பேசி இருந்தது தெளிவாக தெரிந்தது. அடுத்ததாக விஜய் மற்றும் தன்மையாவிற்கு இடையில் நடந்த உரையாடல்களை பார்த்தவனுக்கு அதிலும் பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை. விஜய் சற்று முன் கூறியது உண்மையே என்பது போல் அவ்வப்போது சில ஆடியோக்களை அவர் அனுப்பி இருந்ததும் அவை அனைத்துமே புல்லாங்குழல் இசையை சுமந்திருந்ததும் தெளிவாகியது. அதேபோல் இருவருக்கும் இடையே கண்ணியமான பேச்சுவார்த்தைகளே நடந்தும் இருந்தது. முழுதாக ஒரு நாள் முடிந்திருந்தும் கூட தன்மையாவின் வழக்கு இப்போது வரை ஒரு இன்ச் கூட முன்னோக்கி நகராமல் ஆரம்பித்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தது. சஞ்சய்க்கு பெரும் தலைவலியை கொடுத்தது. எங்காவது ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைத்தால் கூட அதை பிடித்து கொண்டே தன்மையாவையோ அல்லது அவளை திடீரென மறைய வைத்தவனையோ நெருங்கிவிட முடியும். ஆனால் அப்படி எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையில் எதை பிடித்து கொண்டு எந்த பக்கம் செல்வது என்ற குழப்பமே இப்போது சஞ்சய்க்கு பிரதானமாக இருந்தது. இதுவே இப்படி இருக்க இதற்கு துணை வழக்காக வந்து இணைந்திருந்தது காலையில் நடந்திருந்த கொலை. அதற்காவது உடற்கூறு ஆய்வறிக்கை என்று ஒன்று வரும். அதை வைத்து ஏதேனும் செய்ய முடியுமா என பார்க்கலாம். ஆனால் தன்மையாவின் வழக்கில் அப்படி ஒரு வாய்ப்பு கூட இப்போது வரை கிடைக்கவில்லை என்ற எண்ணத்திலேயே இப்படியும் அப்படியுமாக தன்மையாவின் அலைபேசியை பற்றிய அறிக்கையை புரட்டி கொண்டிருந்தவனின் பார்வையில் விழுந்தது அந்த வித்தியாசம். அதில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சில மணி நேரங்களுக்கு தன்மையாவின் அலைபேசிக்கு எந்த ஒரு அழைப்பும் மெசேஜும் வந்திருக்கவில்லை என்பது தெரிந்தது. இதை மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரணமாக தோன்றினாலும் கூட இதில் ஏதோ ஒன்று ஒளிந்திருப்பது போலவே சஞ்சய்க்கு தோன்றியது. அதில் அந்த அறிக்கையையே உற்று பார்த்தவனின் மனதில் அன்று அம்பிகாக்கு கூறிய இப்போ எல்லாம் அவளை அவ்வளவு சீக்கிரம் தொடர்பு கொள்ள முடியல என்ற வார்த்தை சரியாக நினைவுக்கு வர இதையும் அதையும் பொருத்தி பார்த்தவன் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு தேதியிலும் எத்தனை மணி நேரங்கள் இதுபோல அலைபேசி தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்து இருக்கிறது என மேலோட்டமாக குறித்து பார்த்ததில் எல்லா நாட்களுமே கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அப்படி இருப்பது தெளிவாகியது. இது இயல்பு போல தெரியாமல் போகவே உடனடியாக சைபர் கிரைமிற்கு அழைத்தான் சஞ்சய்.